வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திமுக கோட்டையில் குவிந்த கூட்டம், குஷியில் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி மதுரையில நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி மாநாடு போட்டிருக்கின்றார். பூத் கமிட்டி மாநாட்டில் வழக்கத்தை விட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆவேசமா பேசியிருக்கின்றாரு. என்ன மாதிரி ஆவேசம் பேசியிருக்காருன்னு பார்க்கும் பொழுது, நாங்க பார்க்காத மிசாவா, நாங்க பார்க்காத தடாவா, நாங்க பார்க்காத பொடாவா, நாங்க பார்க்காத சிறையா, நீ எந்த வழக்கு ஒன்னாலும் போடு, நான் ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி இல்ல பயப்படுறதுக்கு, நாங்க எல்லாவற்றிலும் மோதி பார்த்து ஒரு கை, டெல்லி அணியா தமிழகமா மோதி பார்த்துலாமா அப்படின்னு சவால் விட்டு இருக்கின்றார். திடீர்னு என்னப்பா தடா பொடா மற்றும் மிசா பற்றிலாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. நம்ம நேரு இருக்கார் இல்லையா, அவர் தொடர்பான வழக்கு தானுங்கோ. ஐஏஎஸ் ஆபீசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை வளையத்தில் வந்திருக்கிறாங்கோ. ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், நேரா இருக்கலாம், அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதானுங்கோ. நாங்க ஒப்பந்தம் விட்டதிலும் சரி, வேலை கொடுத்த விஷயத்திலும் சரி, நாங்க பணியிடமாற்றம் செய்ததிலும் சரி, நாங்க ஒரு 2300 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த 2300 கோடி ரூபாயும் கட்சி நிதியா தான் கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கட்சி நிதியாக கொடுத்தோம் என்று சொல்லுகின்ற போது அந்த நிதி யாருக்கு போயிருக்கும்? கட்சியுடைய தலைவர் யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா. அப்போ தெரிந்தோ தெரியாமலையோ ஐஏஎஸ் ஆபீசர்களும் நம்ம நேரு அவர்களும் முதலமைச்சரை தான் கை நீட்டுகின்றார்கள். அதனால நம்ம முதலமைச்சரை நோக்கி ஈடி வருமோ என்ற அச்சம்தான். அதனால தான் இப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்க்காத ஈடியா, நாங்க பார்க்காத ஐடியா, நாங்க பார்க்காத தடாவா, நாங்க பார்க்காத பொட்டாவா, நாங்க பார்க்காத மிசாவா, தேர்தல் நேரத்தில் நீங்க என்ன பண்ணி தெரியாதா அப்படின்னு முதல்வர் சுட்டி காட்டுகின்றார். ஆமாங்க, தேர்தல் நேரத்தில் தாங்க வட மாநிலங்கள்ல பல முதலமைச்சர்களை உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க, பல அமைச்சர்களை உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மீது கை வைக்கலாமா அப்படின்னு பாஜக நினைப்பதே கிடையாது, ஈடியை நினைப்பதே கிடையாது. சட்டப்பூர்வமா செயல்படுவதனால எந்த முதலமைச்சராலும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கைதை அனுதாப அலையாக மாற்ற முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி தான் இப்போ நேரு அவர்களா இருக்கலாம், ஐஏஎஸ் ஆபீசர்களா இருக்கலாம், நம்ம முதலமைச்சர் குடும்பத்தை கட்சி நிதி கொடுத்துட்டோம் அப்படின்னு கை நீட்டுவதனால கண்டிப்பா முதலமைச்சருக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால தான் பயத்தை காட்டாம திடீரென வந்து நாங்க பார்க்காததா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ இன்னும் மதுரை மாநாட்டில் என்னவெல்லாம் பேசினாரு. அதே மாதிரி சென்னை என்பது பாத்தீங்கன்னா திமுக கோட்டை, அந்த கோட்டையில் எடப்பாடி பழனிசாமிக்காக கூட்டம் குவிந்திருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேச போறோம். அதற்கு முன்பாக வழக்கம் போல நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டத்தை நீங்க பாருங்க. இந்த கூட்டம் தொடர்பாக ஒரு வார்த்தை சொல்லியாக வேண்டும். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் பேசி முடிச்சிட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிப்பதற்காக குவிந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். எடப்பாடி பழனிசாமியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு 9 மணிக்கு தானுங்க பொதுக்கூட்டமே முடிச்சாருங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கலாம், ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பஸ்ல சருன்னு போயிடுறாருங்க. நம்ம வீட்டுக்கு போய் சேரணுங்க, அதனால நம்ம பொய்தோட வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு வந்து 9 மணிக்கு பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அவங்க கலைந்து போலங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு உணர்த்ததுக்காக, தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக இந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வழிவிடாம தொடர்ந்து பஸ் பின்னாடியே போயிட்டே இருக்கிறாங்க, கை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, காவல்துறை தடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த கூட்டமானது நேரமாகி போய்விட்டதே, வீட்டுக்கு போக வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சோ சென்னை என்பது அதிமுக கோட்டை இல்லைங்கோ, திமுக கோட்டைங்க. ஏன்னா தொடர்ந்து சென்னை சுற்று வட்டாரங்கள்ல திமுக தானுங்க வெற்றி பெற்றுக்கிட்டு வருது. அதிமுக வெற்றி பெற்ற சரித்திரம் குறைவு தானுங்க. அதனால 2021 முழுமையாக திமுக கோட்டையாக மாறி போச்சுங்க. அதிமுக காரங்க யாரும் வெற்றி பெறவே இல்லை. அதனால அதிமுக நிர்வாகிகளும் சோர்ந்து போயிருப்பார்கள், அதிமுக தொண்டர்களும் சோர்ந்து போயிருப்பார்கள், பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்துல எந்த வெற்றியும் பெறுவதே இல்லப்பா அப்படின்னு அவங்களும் சோர்ந்து போயிருப்பார்கள். யாரு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனால் இந்த ஆட்சிக்கு 2021 முழு ஆதரவு தந்தவங்க சென்னையிலும் சென்னை சுற்று வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யல. பெருத்த ஏமாற்றம். 5000 ரூபாய் கையில கொடுத்தா கூட பாதுகாப்பாக வாழ்கின்ற நகரமாக சென்னை இல்லை, சென்னை சுற்று வட்டாரம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலமாக முதலமைச்சருக்கு சாபமே விட மாட்டார். ஆனா நேத்து சாபம் விட்டுட்டாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு. ஏன்னா பெத்து வளர்க்கின்ற குழந்தையானது
கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போயிட்டு வருகின்ற போது ஒழுக்கமா போயிட்டு வருமா, பாதுகாப்பா போயிட்டு வருமா, போதை இல்லாம போயிட்டு வருமா என்ற அச்சம் மட்டும்தான் இருக்குது. பிள்ளைய பெத்தனுக்கு தானே தெரியும் பிள்ளை நல்லா இருக்கணும் என்ற கவலை. ஆனா இந்த முதலமைச்சருக்கு அது பற்றி கவலையே இல்லை. இந்த பாவமெல்லாம் எப்படி சும்மா விடும் அப்படின்னு சாபம் விடுற அளவுக்கு ஆயிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, விலைவாசி ஏறி போய் இருக்கின்ற விஷயத்தை பற்றி இந்த மக்கள் கவலைப்படுறாங்க போல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எங்க ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது என்பதை சுட்டி காட்டினாரு. சட்ட ஒழுங்கையும் சுட்டி காட்டினாரு, திமுகவுடைய அராஜகத்தையும் சுட்டி காட்டினாரு. ஏன்னா திமுக காரன் ஒவ்வொரு ஊர்லயும் இறங்கிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றானே, அது தெரியாதா? அதனால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினால் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைகின்றார்கள். அதனால மாற்றமாக எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாரோ என்று நினைத்தாங்களோ என்னவோ தெரியல. நம்ம எடப்பாடி பழனிசாமி பஸ்ல பொறுமையா போக போக சாலையின் இருமருங்கிலும் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ரோடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்துருவாங்க போல இருக்குதுப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமி. அப்படிதான் ஆர்வ மிகுதியில எடப்பாடி பழனிசாமி பின்னாடியே போனாங்க. எடப்பாடி பழனிசாமி சும்மா இல்ல, சட்டப்பேரவையில் இந்த ஆட்சி சாதனை பண்ணதுன்னு சொன்னீங்களே, என்ன சாதனை பண்ணது, வாங்க பதில் சொல்லுங்க என்று அழைத்தாராம். ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி 2.5 மணி நேரம் சட்டப்பேரவையில் பேசுகின்ற போது ஒரு நிமிஷம் கூட சட்டப்பேரவையில் முதலமைச்சர் இல்லவே இல்லையா. பயந்து நடுங்கி ஓடி விட்டாராம். தமிழகத்துடைய அவல நிலைய அப்படியே படம் போட்டு காட்டினாராம் சட்டப்பேரவையில். பதில் இருந்தா தானே சொல்றதுக்கு. நவார் தமிழகமானது திமுக ஆட்சியில் தலை குனிந்து இருக்குது. எங்க தலை நிமிர்ந்து இருக்குது சொல்லுங்க. ஊழல் நடக்கலையா? எந்த ஊழல் சொல்றா தெரியுமா? நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரே வருஷத்துல நம்முடைய சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் 30,000 கோடி அடிச்சாங்க சொன்னாங்களே, அந்த ஊழல் சொல்றாருங்கோ. டாஸ்மார்க் ஊழல் சொல்றாருங்கோ, கே நேரு ஊழல் சொல்றாருங்கோ. அது மட்டும் இல்லாம நம்ம செந்தில் பாலாஜி சிறையில் இருந்ததுன்னு சொன்னாங்கோ. அதோட 13 அமைச்சர் மீது இருக்கக்கூடிய ஊழலை பட்டியலிட்டாங்க. சோ கண்ணும் கருத்துமா இருக்கின்றார்கள் ஊழல் செய்வதில். அதோட சேர்த்து தன் மகனை எப்படி முதலமைச்சர் ஆக்குவதில் என்பது மட்டும் இவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பல திட்டங்களை கொண்டு வந்ததாக பெருமையா பேசுறாரு நம்ம முதலமைச்சர். ஆனால் அந்த திட்டங்களால என்ன பயன்பெற்று இருக்கின்றார்கள் ஒன்னு சொல்லுங்க. ஆனால் திட்டங்களுக்கு பேர் வைத்து விட்டு டிவில விளம்பரம் பண்றாங்களாம். தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகையில விளம்பரம் பண்றது ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாயாம். என்ன கோபாலபுரம் வீட்டில் இருந்தா எடுத்து கொடுக்குறாங்க, இல்ல சித்தரஞ்சன் சாலையில முதலமைச்சர் வீடு இருக்குது அங்கிருந்தா எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாம் மக்களுடைய வரி பணம். ஒரு நாளைக்கு விளம்பரம் பண்ணுகின்ற அந்த 50 லட்சம் ரூபாய் வச்சிருந்தோம்னா ஒரு தெருவை சுத்தம் பண்ணலாம், ஒரு சாலையை சுத்தம் பண்ணலாம், ஒரு குடிநீர் கொடுக்கலாம், மருத்துவ வசதியை பெருக்கலாம், பள்ளிக்கூடங்களை வந்து பாத்தீங்கன்னா சீரமைக்கலாம், பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீரை உருவாக்கி தரலாம், கழிப்பிடங்கள் கட்டி தரலாம், புத்தகங்கள் கொடுக்கலாம். இப்படி மக்கள் வரி பணமானது விளம்பரத்துக்கே செலவாகுது. நீங்க டிவியை பாருங்க, அனுதினமும் திமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை எப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. பத்திரிகையிலே ஒரு நாளைக்கு தமிழகம் முழுவதும் விளம்பரம் பண்றதுக்கு 50 லட்சம் ரூபாய்னா டிவியில ஒரு நாள் முழுவதும் விளம்பரம் ஓடுறதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் இருக்கும்? அப்ப நாம கொடுக்கின்ற வரி பணமானது எதுவும் அறியாத ஏழை உழைத்து வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளிலும் வரி கட்டுறான். அந்த வரியானது வெறும் விளம்பரத்துக்காக தானே போகுது. இந்த அரசாங்கம் உருப்படுமா? இவங்க மீண்டும் வேண்டுமா? தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய தங்கையும் தன்னுடைய பேரனும் வளமா இருப்பதற்கு தமிழகத்தை சுரண்டி பிழைக்கலாமா அப்படின்னு சும்மா பொறிந்து தள்ளிட்டாரு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த 5000 ரூபாய் கொடுத்ததை கண்டு பயந்துட்டாரு தெரியல. கடந்த காலங்களை விட இப்போ ரொம்ப ஆவேசமா பேசினாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கும்போது அந்த கூட்டம் சொல்ற செய்தி என்னவா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பார் திமுக இடத்துல நிறைய கட்சிகள் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி பயப்படாத. ஆனா அதிமுக இடத்துல நிறைய மக்கள் இருக்கிறோம், நிறைய தொண்டர் இருக்கிறோம், நிறைய நிர்வாகி இருக்கின்றோம். நாங்களே உன் பின்னாடி இருக்கும் போது மக்கள் தானே எஜமானர்கள். ஜனநாயகத்துல நாங்க தானே ஓட்டு போட போறோம், கட்சிகளை ஓட்டு போட போகுது, கவலைப்படாத நீ தான் வெற்றி பெறுவே அப்படின்னு உணர்த்துக்கோ என்னவோ தெரியல. எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு கூட யாரும் கலைந்து செல்லாம எடப்பாடி பின்னாடியே போறாங்கன்னா சோ மாற்றத்தை விரும்புகின்றார்கள் மக்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் தவேகாவா அல்லது திமுகவா அப்படிதான் போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஊடகம் அது நெரேட்டிவை செட் பண்ணுது. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை சாமி. எடப்பாடி உன் பின்னாடி தான் இருக்கணும். உனக்கு தான் நிர்வாகி இருக்கிறாங்க, உனக்கு தான் கட்டமைப்பு இருக்குது, நீ தான் ஆட்சி ஆண்டு இருக்கின்றாய். 2021 வரைக்கும் உன் ஆட்சி நல்லா தான் இருந்தது. பல பேரிடர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களை பாதிப்புல இருந்து காப்பாத்தி இருக்கிறீங்க, கொரோனால இருந்து காப்பாத்தி இருக்கீங்க, விலைவாசி உயர்ல எல்லாம் கட்டுக்குள்ள வச்சீங்க. சோ இப்படி எல்லாம் காப்பாத்துற நீதாயா சாமி வேணும். அடாவடி இல்ல, அராஜகம் இல்ல, செயின் பரப்பு இல்ல, பாலியல் வன்புணர்வு இல்ல, இப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சா சாமி. அதெல்லாம் மீண்டும் வரண்டா அப்படின்னு நினைச்சாங்கன்னு தெரியல.
திமுக கோட்டை சென்னையும் சென்னை சுற்று வட்டாரமும். ஆனால் இந்த மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக ஒன்று திரண்டு சும்மா வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள், வண்டி பின்னாடியே போறாங்க. அப்போ நம்ம முதலமைச்சருக்கு வரலையா கூட்டம் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாஜகவை வறுத்தெடுத்தார். வழக்கம் போல தான் தமிழை அழிக்க பார்க்குறாங்க, இந்திய திணிக்க பார்க்குறாங்க, தமிழன் தன்மானம் உள்ளவன் அப்படின்னு இனத்தை பற்றியும் மொழியை பற்றியும் பேசி உணர்ச்சியா பேசி தீர்த்துட்டு கடைசியில் தமிழகம் தலை குனியாது அப்படின்னு வசனங்களாக பேசியிருந்தாரு. டெல்லி அணியா தமிழகமா மோதி பார்த்துடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இவர் ஆவேசமாக பேசிட்டு இருக்க எல்லாரும் எழுந்து போயிட்டே இருக்கிறான். ஏயா கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க, கூட்டம் 1 மணி நேரம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலேயும் போகின்ற போது அவன் கிளம்பி போயிட்டே தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம மதுரையில் முதலமைச்சர் போட்ட கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? கட்சிக்கார கூட்டம், பூத்து கமிட்டி கூட்டம். எப்படி பூத்து கமிட்டிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உரையை முடிக்காத முன்னாடி எழுந்து போவான். ஆனால் வந்திருக்கிறோம் அத்தனை பேரும் பூத்து கமிட்டிக்காரன் கிடையாது. முதல்வர் மதுரைக்கு வருகின்றார், பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும். பூத்து கமிட்டியோ காத்து கமிட்டியோ யாரோ ஒருத்தர் வர சொல்லு, பிரியாணி போடுறோம், துணி கொடுக்குறோம், சேர் கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், பஸ்ஸில் கூட்டின்னு வரோம், அரசு பேருந்து தான், பாதுகாப்பாக வரீங்க, பாதுகாப்பாக போகிறீங்க, கூட்டின்னு வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி காட்டுறதுக்காக கூட்டின்னு வராங்க. அதனால தான் முதலமைச்சர் பேச பேச அவன் பாட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம முதலமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ நடத்துகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ரோட் ஷோவை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினேன். மக்களே தானாக ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்ன போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கயிறு கட்டி அந்த இரு மருங்கிலும் மக்களை வரிசையாக நிற்க வச்சு முதலமைச்சருடைய வாகனம் போகும், அது மேலே கையாட்டிகிட்டே வருவார். திடீர்னு ஒரு இடத்துல இறங்குவார், கொஞ்ச தூரம் நடப்பார், 2 பேரும் செல்ஃபி எடுப்பான், பிறகு வண்டியில் ஏறிக்குவார், கையாட்டிக்கிட்டே போவார். ஆனால் இதற்கிடையில் நிர்வாகிகளுடைய செயலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும். என்ன நகைச்சுவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்த கூட்டமானது கையாட்டி விட்டு அது கிளம்ப பார்க்கும். ஏய் 10 கிலோமீட்டர் போறாரியா, இங்க இருக்கிறவங்க அங்கே போயா, இங்க இருக்கிறவங்க அங்கே போயா, இங்க இருக்கிறவங்க அங்கே போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களை இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, போங்க போங்க போங்கன்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி யாரும் சொல்லவே இல்லைங்க. பொதுக்கூட்டம் முடிந்த உடனே பல பேர் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அதை விட இன்னும் சில பேர் எடப்பாடி பின்னாடியே போறாங்க. அது மட்டும் இல்ல, பொதுக்கூட்டத்துக்கு கொஞ்சம் கம்மியான பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பொதுக்கூட்டம் தான், இத்தனைக்கும் வாகன பிரச்சாரம் தான். ஆனால் அதற்கே வந்து பார்த்தீங்கன்னா செம கூட்டம் இருந்தது. ஆனால் முதல்வர் போட்டது பூத் கமிட்டி மாநாடு முடிவதற்குள்ளாக முக்காவாசி சேர் காலி. அதனால திமுக போடுற கூட்டத்துக்கும் அதிமுக இருக்கின்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதிமுக கூட காசு கொடுத்து தான் ஆளை கூட்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதிமுக உணர்வுல வந்தவங்க அதிகமா இருக்கிறாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்பீங்க. நாளைக்கு எங்கேயாவது முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது அந்த கூட்டத்தையும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற போது அந்த கூட்டத்தையும் பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற கூட்டமானது விசில் அடிக்கும், ஆர்ப்பரிக்கும், எடப்பாடி பழனிசாமி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவரும் நாகரிகமாக தான் பேசுவார், கூட்டமும் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் வருகின்றார், அவருக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற கட்சிக்காரன் கிடையாது, காசுக்காக வந்தவன். அதனால முதல்வர் எப்போ முடிப்பாரு, நாம எப்போ வீட்டுக்கு போகலாம், அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு வந்திருக்கின்ற கூட்டம் திமுக இருக்குது. அதனால இந்த திமுக பொறுத்த வரைக்கும் செயற்கையான கூட்டங்களாக எனக்கு தெரியுது. ஆனால் அதிமுகவுக்கு பாதி கூட்டம் செயற்கை, பாதி கூட்டம் இயற்கையாக வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கத்தில் காசு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுக்கு நிச்சயமாக சென்னையோ இல்லை சேலமோ எதுவாக இருந்தாலும் அதிமுகவுக்கு கோட்டையாக மாறும், வெற்றி பெறும். சென்னையில் என்னடா வெற்றி பெற போறோம் அப்படின்னு நினைக்காம திமுக இணையாக காசு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேர்தலில் வெற்றி. அதிமுக காசு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே காசு இல்லை என்றாலும் கூட உலகத்திலேயே பணக்கார கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பாஜக, அவங்க கிட்ட வாங்கி கூட கொடுக்கலாம். ஏன்னா எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாமளும் எடுக்கணும். அவன் பணம் கொடுக்குறான்னா நாமளும் பணம் கொடுத்து தான் தீரணும். நம்ம மட்டும் காந்தி மாதிரி இருந்து அவன் கோட்ஸே மாதிரி இருந்தான்னா என்ன பண்ண முடியும்? அதனால எதிரி எடுக்கின்ற ஆயுதத்தை நாமளும் எடுக்கின்றா சாமி. இது கலிகாலம். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருப்பதும் அந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமி பார்க்க வேண்டும், அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், கையாட்ட வேண்டும் என்று பின்னாடியே போனது திமுக தூக்கத்தை கலைத்திருக்கும். ஏன்னா எப்படா கூட்டம் முடியும் என்று கலைந்து செல்கின்ற பொதுக்கூட்டத்துக்கு மத்தியில் எடப்பாடி பின்னாடியே போனோம் என்ற ஆர்வம் வந்திருக்கு பாருங்க. நிச்சயமாக அதிமுகவை இன்னும் மக்கள் நம்புகின்றார்கள். எத்தனை புதிய கட்சி வந்தாலும் சரி பெருசா ஒரு மாற்றம் வந்துடாது
அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. புது கட்சியின் மீது ரசிகர்களும் இளைஞர்களுக்கும் ஈர்ப்பு இருக்கலாம். ஆனா அதிமுக ஆட்சியை பார்த்தவங்களுக்கு அந்த ஆட்சி தான் பெஸ்ட் என்று நினைக்கின்றார்கள். அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னையும் சென்னை சுற்று வட்டாரங்களும் திமுக கோட்டை என்கின்ற போது அந்த இடத்திலும் இவ்வளவு கூட்டம் வந்தது பாராட்டத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. சரி நண்பர்களே, எடப்பாடியும் சரி முதலமைச்சரும் சரி நிறைய பேசினாங்க. மதுரை மாநாட்டில் ஒவ்வொரு பூத்லையும் 350 ஓட்டை நம்ம கவர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 2,60,00,000 ஓட்டுகள் வாங்கணும், நாம தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு என்னென்னோ கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 5,000 ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா, அதை நிறுத்த பார்த்தாங்களாம். அந்த சதி வேலை முறியடிச்சு முன்னாடியே லம்பா வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் போட்டாங்களாம். ஸோ இந்த 5,000 ரூபாயே நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்று பெருமையா பேசுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நிறைய இலவசங்களை அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அதிமுக நிறைய இலவசங்களை கொடுத்திருக்குது, மக்கள் எல்லாம் பயன்பெற்று இருக்கின்றார்கள். ஸோ அதிமுக மீதும் நம்பிக்கை வைப்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் கண்டிப்பா தொடரும் என்று. ஆனால் இந்த இலவசங்களால் மட்டுமே திமுக வெற்றி பெற்று விடுமா, இல்ல 5 ஆண்டு காலம் பார்த்து அழுத்து போயிருக்கின்ற மக்கள் மீண்டும் திமுகவா என்று சலிப்பு வராதா? உங்க கருத்தை சொல்லுங்கோ. நன்றி நண்பர்களே.